தெளிவாக சொன்னேன். வாட் நாட் என்பதையும் சொன்னேன். இது என்ன இல்லை என்பதையும் சொன்னேன். இது எதற்கு தேவைப்படுகிறது என்பதை சொன்னேன். ஆகையினால இதனுடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை வைத்திருக்கிறோம். உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொன்னேன், ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் கன்ஃபியூஷன் இருக்காது. கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு கன்விக்ஷனோடு கூட நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் செயல்பட முடியும். பிகாஸ் ஒரு காரியத்தை நாங்கள் ஆவியில் உணர்கிறோமா தாராளமாக. நம்ம எல்லாம் இணைத்து ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை புதிய நோக்கத்தோடு கூட இதுவரை தமிழ் சபையை சிந்திக்காத வண்ணங்களிலே எடுத்து செல்ல விரும்புகிறார் என்று நாங்கள் அறிகிறோம். இந்த கவனிங்கள். மியான்மாரை குறித்து எனக்கு தெரியவில்லா இருந்தது. என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணன் பர்மாவில், அன்றைக்கு பர்மா இன்றைக்கு மியான்மார், ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அங்கே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது அவரும் ஓடி வந்து விட்டார். எங்கள் அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் கசின், அவர் அங்கே பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்து விட்டு அவருடைய வீட்டில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீக் வுட் பீம்ஸ், பெருசு எவ்ரிதிங் வாஸ் brought from பர்மா. பர்மாவிலிருந்து வந்த தேக்கு மரங்களினாலான பெரிய பெரிய பீம் அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்து விட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பெரியப்பா கொண்டு வந்தீர்? நான் பெரியப்பா எப்படி கொண்டு வந்தீர்கள் அவர்களை கேட்டிருக்கேன். சிறு பையனாக இருந்தேன், இப்பொழுது இல்லை அவர்கள் உலகத்தில். சிறு பையனாக இருக்கும்போது இவ்வளோ பெருசு எங்கே அங்கேருந்து தூக்கிட்டீங்க? அவர் அந்த நாட்களில் கப்பலில் கொண்டு வந்து வீடை கட்டி இருக்கிறத காருது. அந்த நாட்களில் எங்களுக்கு பர்மாவை குறித்து தெரியல. யாராக கேட்டால் பர்மாக்காரரு. சென்னைக்கு வந்தபோது தான் பர்மா பஜார் என்று ஒன்று இருந்தது. சென்னையில் பர்மா பஜார் என்ன என்றால், நான் ராஜேஷ் சொன்னது போல அந்த எம்ஜிஆர் காலத்தில் எல்லா கொஞ்சம் தமிழர்களை தூக்கி கப்பலில் போட்டு சென்னைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு இங்கே வந்து அரசாங்கம் வேற ஒன்றும் செய்ய முடியல. பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்தது. So that was a center where we were getting all கள்ளக்கடத்தல் சாமான் பூரா கிடைக்கிற இடமே எனக்கு தெரியும். That's a knowledge I have. But போய் பார்த்த போதுதான் இவ்வளோ பெரிய தேசம் ஏழ்மையினால, அடிமைத்தனத்தினால, அடக்குமுறையினால காட்டி வைத்திருக்கிறத நாங்கள் பார்த்த முடிஞ்சது. பீகாரில் நான் இருக்கிறது ஒரு மிஷினரிகளின் கல்லறை தோட்டங்கிற இடம். பீகாரில் இருக்கிறதுலையே லோயஸ்ட் இன்கம் இருக்கிறது பீகார் தான் இன்னைக்கும். ஏன்னா 58% பிலோ பவர்ட்டி லைன் என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு இந்திய பணத்தின்படி அல்லது இங்க உள்ள பணத்தின்படி 1/3 ஆஃப் a pound ஒரு ஆள் கிடைச்சதுன்னா அதுதான் பவர்ட்டி லைன். அதாவது 10 பவுண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சுன்னா அவன் பவர்ட்டி லைனை தாண்டிட்டான், ஏழ்மை நிலையை மாறிட்டான். 10 பவுண்டு ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா அவன் இந்திய கணக்கின்படி 10 பணக்காரன். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வர்றேன்னா அங்க போய் பார்த்த பிறகு எனக்கு தலையை சுத்திச்சு. ஸோ அதனால ஆண்டவர் உங்களை கொண்டு மியான்மார்ல தான் செய்யப்படல. பட் ஒன் திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒன்று நடக்குது நமக்குள்ள, ஏதோ ஒன்று நடக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நோவா பேழையை கட்டிட்டு ஒவ்வொரு காடா அலைஞ்சு யானையும் பூனையும் பிடிச்சிட்டு வரல. முடிந்தது அப்படின்னு கத்தனா அங்க ஒரு பெண் யானை சொல்லிச்சு, எனக்கு என்னமோ நடக்குது, போனும் போல இருக்குது. ஆண் யானை சொல்லிச்சு, நான் பெரிய ஜாதி, நம்ம எப்படி உள்ள போறது? ஆனா பெண் யானைக்கு ஒண்ணு நடந்ததுன்னா ஆண் யானை பின்னால போய் தான் ஆகணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு பெண் எலி சொல்லிச்சு, எனக்கும் என்னமோ பண்ணுது. அந்த ஆள் போடுற சத்தத்துல எனக்கு என்னமோ பண்ணுது. உடனே சுண்டலி ஆண் எலி சொல்லிச்சு, உனக்கு பண்றது முன்னால போற ஜாதியை பார்த்தியா, பெரிய ஜாதி, கால அடிச்சா சட்னி. ஆனாலும் ஏதோ பண்ணுச்சு. இப்படித்தான் ஒவ்வொரு மிருகமா ஏதோ பண்ணுது. அதுங்களுக்கு தெரியாது. யானையும் பூனைக்கும் தெரியுமா எனக்கு மழை வரப்போகுதுன்னுட்டு தெரியாது. They all came, ஏதோ பண்ணிச்சு, உள்ள வந்துட்டாங்க, காக்கப்பட்டார்கள். இப்படி கூடி இருக்கும் போது ஆவியானவர் ஏதோ நமக்குள்ள செய்கிறார், ஏதோ ஒரு டைரக்ஷனுக்கு நம்ம அனுப்புகிறார். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும்போது பாஸ்டர் லாரின்னு ஒரு காரியம் சொன்னாரு. இது பார்க்கறதுக்கு ஒரு சுக்கான் மாதிரி தான் இருக்குது. இந்த கேதரிங் வெறும் சுக்கான், ஒரு கப்பலில் இருக்கிற ஒரு சின்ன சுக்கான் மாதிரி தான் இருக்குது. ஆனால் முழு கப்பலையும் திருப்ப போறங்கிறத நான் ஆவியில உணர்றேன்னு சொன்னார். We don't know what is going to happen.
இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இட் இஸ் நாட் ஒன் மேன்ஸ் விஷன், இட் இஸ் நாட் ஒன் ஆர்கனைசேஷன். வி டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் மியான்மார். நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இவர் மியான்மாருக்கு தள்ளிப்பட்டிருக்கு, ஜெம்ஸ் ஆரம்பிங்க. வி வில் நாட் ஸ்டார்ட் அ ஒர்க் இன் மியான்மார். பட் ஏதோ ஒன்று நடக்குது. நாங்கள் பூட்டானில் மிஷினரி வைக்கல, பட் வி ஹெல்ப் த சர்ச்சஸ் இன் பூட்டான் ஃப்ரம் த சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங். மிஷினரிங்க 30 lakhs rupees கொடுத்தாங்க. யாரு ரொம்ப குறையான அலவன்ஸ் பெறுகிறவங்க 30 lakhs மனமும் வந்து கொடுத்ததை வச்சு தான் அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ரெண்டு வருஷம் நடத்திருக்கோம். 100 ப்ரோக்ராமுக்கு காசு வச்சுருக்கோம், பத்திரமா இருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கேயோ ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு. அதுக்கு எப்படி உதவ போகுது? அதுக்கு நம்ம இங்கேக்குள்ளே இருக்கிறது நல்ல, நமக்குள்ள நல்ல தெளிவு இருந்தால் தான் நம்ம அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக உங்களை நல்லா தெளிவுள்ளவர்களாங்கிறத அனுப்பணுங்கிறதுக்கு அந்த பேனல். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். காட் வில் பிளஸ் யூ. Somebody should roll the ball. Yes. Good. இலங்கைக்கு நாங்கள் ஊழியத்துக்கோ அல்லது தனிப்பட்ட விசுவாசிகளுக்கோ அப்படியான ஒரு உதவிகளை நாங்கள் நோம்பலாக அநேகமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டமைப்பு இந்த இது இலங்கைக்கு ஒன்று புறம்பாக இதில் 6-7 குரூப்பில் இலங்கைக்கு குறித்ததும் ஒன்று இருக்கிறது. நாங்கள் செய்கிற உதவியானது சில வேளைகளிலே நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறோம், சபையாக செய்கிறது. இந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாட்டை வளர்க்க உதவுமா அல்லது அதை தடுப்பதற்கு வேறு கோணர்களை அவர்களை அங்கத்தில் உள்ள சபைகளை அல்லது விசுவாசிகளை கொண்டு போவதற்கு ஏதாவது ஒரு பாதியை இது ஏற்படுத்துமா என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு கேள்வி. அது ஏன்னா நாங்கள் இப்போ இந்த கூட்டம் வந்திருக்கிறோம், கூட்டத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இனி எங்களுடைய பணி அந்த சின்ன வட்டத்துக்குலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். அந்த வெளியான வழியை இப்போ நாங்கள் சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஊழியம் தடை செய்யுமா, அதை கூடிய குறித்தான ஒரு விளக்கத்தை தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Good question. நீங்களே முதல்ல ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கு பிறகு ஃபைனல் தான் அந்த பேனலில் உள்ளவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ அவர் என்ன கேள்வி எழுப்பினார்னா, இப்போ நாங்கள் முன்னாலே ஒரு யூரோப்பியனில் இருந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சதுனால இலங்கையில் உள்ள தமிழ் சபைகளுக்கோ அல்லது இந்தியாவில் உள்ள ஊழியர்களுக்கோ உதவி செய்து வருகிறோம். இந்த கூட்டமைப்புள்ள நாங்கள் செயல்படும் போது இதுக்கு ஒரு தரிசனத்தோடு கூட போனால் அந்த காரியத்தை தடுத்து இதை செய்யுமா அல்லது இதையும் வளர்த்து அதையும் வளர்க்குமா, எந்த காரியத்தை செய்ய போகிறது என்று அவர் கேட்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இல்லை இது நிச்சயமாக தடை செய்யணும்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இல்லைனா இது வளர்க்கும்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்ன பிறகு நாங்கள் கடைசியாக இறுதியாக அதை குறித்து அந்த அலையன்ஸ் சார்பாக பேச விரும்புகிறோம். நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறார் சகோதரன். உங்களை சிந்திக்க வைக்கிறது மாத்திரமல்ல, பிராக்டிக்கலான ஒரு கொஸ்டின், தெளிவான ஒரு செயல்பாட்டிலே வருகிற ஒரு ஆபத்தோ அல்லது குறைபாடுகளோ அல்லது அதை குறித்த காரியங்களோ உண்டாகிறதுக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆகையினால தாராளமாக மற்றவர்கள் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லும்போது மாத்திரம்தான் உங்களுக்குள்ள இன்னும் தெளிவு உண்டாகும். இந்த கூட்டமைப்பின் கருத்தின்படி கூட்டமைப்பின் ஃபங்க்ஷன்ஸை அது தடை செய்யாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உணர்த்தப்படுற முறையின்படி தான் அவர்கள் ஊழியங்களை தாங்குகிற தன்மை கொடுக்கப்படுது. அவங்க அதையும் செய்துட்டு இங்கால தங்களுக்கு ஆண்டவற்ற தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் அவர்களை இதுக்கு பங்களிக்கும்படியாக அழைப்பாராக இருந்தால் அவர்கள் அதையும் செய்வதற்கு எந்த தடையும் வராது. எப்பொழுதுமே நாங்கள் பணத்தை மட்டுமே பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் தடையாக இருக்கும். ஆனால் ஆண்டவற்ற சித்தத்துக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க அதில் எந்த தடையும் வர காரணம் இல்லை. சகோதரனுடைய எண்ணங்கள் பணத்தை மாத்திரம் குறியாக வைத்து பணத்தை மாத்திரம் மையமாக வைத்து செயல்பட்டால் தடையாக தோன்றும். ஆனால் அதை விட்டுவிட்டு தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு தேவ ராஜ்யத்தின் அடிப்படையாக கொண்டால் அது
ஒருவேளை என் பிள்ளையே ஆண்டவர் இன்னொரு தேசத்துக்கு அனுப்ப சொல்கிறார், இந்த கூட்டமைப்பின் மூலமாக அனுப்ப சொல்கிறார் என்றால் நாங்கள் கூப்பிட்டு தலையில் கை வைத்து அனுப்புறதுக்கு அடி, தாங்கிறதுக்கு அடி இல்லை. பிகாஸ் we don't have a treasurer or fund. அதனால இல்லை, ஒரு நீங்கள் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இந்த பிள்ளைங்க நாங்கள் தாங்குறோம், ஒரு பிள்ளை போகட்டும்னு சொல்லி எல்லாரும் அனுப்புனா you are connected with the person, not with the program. அந்த பர்சனோடு கூட கனெக்ட் ஆக முடியும். அதுக்கு இந்த அலையன்ஸ் உதவி செய்யும். ஆகையினால அவர்களுடைய கணக்குப்படி அப்படி என்றால் இது உதவி செய்யத்தான் செய்ய போகிறது, எல்லாரையும் இணைக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அந்த சகோதரி சொல்கிறார்கள். மற்றவர்கள் கழுத்தை சொல்லலாம் தாராளமா, ஓப்பன் யுவர் மவுத், கமான். இங்கே இருந்து சில கடையில் எழுதி போட்டிருப்பாங்க, பேசுறதுன்னா உள்ள சொல்லுங்க, வெளியே போய் சொல்லாதீங்க. அது மாதிரி நீங்க இங்க நல்லதை வெளியே சொல்லுங்க, குறை இங்க சொல்லுங்க. அதனால இங்க நீங்க வந்து you are supposed to speak the negative side also if you feel. நாடுகளுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது என்ன விதமான உதவி செய்யப்படுது? அப்படி வேறு இடங்களும் உங்களோட குறிக்கோளில் இருக்குதா? என்னென்ன விதமான முறையில் நீங்கள் உதவி செய்கிறீங்க? இப்போ இந்த அலையன்ஸ் ஒரு உதவியை எழுப்பி இந்த ஃபண்ட்ஸை சேர்த்து ஒரு நாட்டை குறிவைத்து பேச போகிறதில்லை. இது மற்றவருடைய தரிசனத்தை தட்டி எழுப்புகிறதற்காக உண்டாக்கப்பட்ட கூட்டமைப்பு. இது பணத்தை கூட்டி வைத்து இந்த பணத்தின் மூலமாக இது செய்ய போகிறோம் என்று சொல்ல போகிற அமைப்பாக இல்லை. உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய தரிசனத்தை தூண்டிவிட்டு நீங்கள் செயல்பட விரும்பும்போது உங்களுக்கு இந்த காரியத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், இவர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், அங்கே இப்படிப்பட்ட ஊழியம் இருக்கு நீ என்று உங்களை தட்டி எழுப்புகிற ஊழியம். ஆனால் இணைந்து செய்யும் போது அது குறிப்பான ஒரு புரோகிராம் மூலமாக அதற்கு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ நான் பிரதர் ராஜேஷ் சொல்லும்போது சாமா லிங்க் மூலமாக பூட்டானை நாங்கள் தத்தெடுத்தோம். பூட்டானில் தலைவர்கள், மற்ற இலங்கையில் வந்தவர்கள், பங்களாதேஷில் வந்தவர்கள், நேபாளிகள் தங்களுடைய சொந்த காற்றில் பிரயாணம் பண்ணினார்கள். அது அவருடைய செலவு. இரண்டாவது, அந்த ப்ரோக்ராமுக்கான செலவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், ஜேம்ஸ் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவர்கள் சொந்த காசை எடுத்து அவர் வந்து டீச் பண்ணினார்கள். அவர்களுக்கு இருக்கிற கிருபையை அவர்கள் கொடுத்தார்கள். அங்கே உள்ள காரியத்தை தங்களுடைய சபைகளுக்கு போய் சொல்லி அவர்களை ஜெபிக்க வைத்தார்கள். ஸோ அது ஒரு பெரிய நெட்வொர்க் ஆகிவிட்டது. அந்த ப்ரோக்ராம் மாத்திரம் ஜெம்ஸ் எடுத்தது. இப்போ அடுத்த கண்ட்ரிக்கு போகும்போது இன்னொரு ஸ்தாபனம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மால்தீவ்ஸ்க்கு என்றாலும் சரி, மற்ற காடுகளுக்கு இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த ப்ரோக்ராமை அவங்க யாருக்கு அதை குறித்து பாரம் இருக்கிறதோ அவர்களை இணைத்து விடுகிற மாத்திரம்தான் அந்த அலையன்ஸ் செய்யும். பொறுப்பு எடுத்து பணத்தை கையாளுகிற காரியத்தை எந்த நாளும் செய்யாது. அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்று சொல்கிறத தான் முதல்ல அதை செய்வோம். என்னால் வர முடியாது பிரதர், எனக்கு டிக்கெட்டுக்கு வாங்குறது போல நான் காசை கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இது உருவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது இதுவரை இப்படி ஒன்று செய்யவில்லை. ஏன்னா போன வருஷம் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் வந்துட்ட பிறகு நாங்கள் இந்த ஐரோப்பிய சபைகளுக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் 4 மாதத்தில் ஒரு தடவை டெலிஃபோன்லேயே ஆகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆரம்பித்திருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் போடவில்லை. என்ன வருகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஆர்கனைசேஷனாகத்தான் இருக்குமே வழிய இது நீங்கள்லாம் இந்த அமைப்புக்கு காசு கொடுங்கள், நாங்கள் இதை வச்சு இதை செய்ய போகிறோம் என்று உங்களை அப்படி இயக்குவிக்கிற இயக்கமாக இது இருக்காது. The ladies are more active than the men. உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கு தான் உண்டோ? யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆர்கனைசேஷனல் விஷன்ட்டு ஒன்று இருக்கும், மிஷன்ட்டு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஆப்ரேஷ்னல் ஸ்டைலுன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? இட்ஸ் வெரி கிளியர். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் இருக்குது, என்ன தரிசனம், என்ன மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அஸ் அன் ஆர்கனைசேஷன் அண்ணா சொன்னது போல் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக எடுத்து பணத்தை வாங்கி அதன் மூலம் ஒரு காரியம் செய்ய போகிறதில்ல. இட் இஸ் ஒர்க்ஸ் அஸ் அன் அ கேட்டலிஸ்ட். இது வந்து உங்களை ஒரு அக்கினி கொடுத்து உங்களை கொண்டு நீங்கள் சபையாய் என்ன செய்ய முடியும், ஒரு திருச்சபையா இல்லை ஒரு ஐக்கியமாக நம்ம எல்லாம் சேர்ந்து மயன்மாருக்காக ஜெபித்தோம். அதுபோல் இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அண்ணன் சொன்ன போல் யாராவது ஒருத்தவங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராவது சேர்ந்து அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு செய்ய முடிஞ்சால் அதை நம்ம ஊக்குவிக்கிறதாகவும் அவங்களுக்காக ஜெபிக்கிறதாகவும்
உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த காரியத்திற்காக நீ வந்து உன்னுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் செய்து நீ செய்யின்னு சொல்லி சொன்னால் அது அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க சேர்ந்து செய்கிறதுக்கு இந்த அமைப்பிலிருந்து நாங்கள் வந்து என்ன ஆவிக்குரிய முறையில் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய போகிறோம். இதில் வந்து ஆப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து தெர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதியிருக்கு. இதில் வந்து ஹயராக்கியே கிடையாது. இதில் வந்து ஒரு படிநிலை என்று தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி, ட்ரெஷரரு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே அளவில் உள்ளவங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கும். The reason why sorry one at a time. Yeah. The reason என்ன ரீசன்னா நீங்கள் வந்து 2020 வரைக்கும் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த 2020 வரைக்கும் பிளான்ஸ் வச்சுருக்கும் போதே there should be some milestone or small achievements or small plans that you're working towards. நாங்கள் கேட்குறது the idea behind the whole thing, sister, இதை 7 துண்டுகளாக 7 ரீஜியனாக பிரித்திருக்கிறபடினால ஒவ்வொரு ரீஜியனும் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரியாவது ஃபோக்கஸ் பண்ணுகிறதற்கு நம்மளால் உதவி செய்ய முடியுமா என்பது ஒரு முக்கியமான காரியம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால் முதலாவது பக்கத்திலேயே இருக்கிறது. நான் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க விரும்புகிறேன். A network of Tamil churches and leaders exists to involve like-minded people in world evangelization through cooperation, respect, support, fellowship and partnership, thereby empowering and equipping the local Tamil church for global missions. தமிழிலும் வாசிக்கிறேன். உலக தமிழ் திருச்சபைகள் கூட்டணி அல்லது கூட்டமைப்பு என்பது தமிழ் திருச்சபைகள் மற்றும் தலைவர்களின் கூட்டமைப்பாகும். இது ஒரு மனதோடு உலக ரட்சிப்பிற்காக ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து மதித்து தாங்கி ஐக்கியம் கொண்டு கூட்டமைத்து ஸ்தல தமிழ் சபைகள் உலக தரிசனத்தை பெற்று உலக தரிசனத்தினை செயல்படுத்த உற்சாகமூட்டி உருவாக்க உதவும் அமைப்பாகும். இப்போ இங்கே வந்திருக்க ஒரு பாஸ்டர், I got a vision. I will motivate my church. என்னுடைய சர்ச்சை நான் மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு இந்த நாட்டை குறித்து எங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது, நாங்கள் அந்த நாட்டோடு கனெக்ட் பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று இந்த அலையன்ஸை கேட்டால், நாங்கள் இந்த அமைப்பு உங்கள் சபையிலிருந்து இங்கே இந்த அமைப்பிலே வந்திருக்கிற ஒரு சபையிலிருந்து இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல ஊழியம் செய்கிறார்கள், அவளோடு நீங்கள் இணையுங்கள், இல்லை ஒரு ஆளை அனுப்புங்கள் அல்லது பணம் அனுப்புங்கள் என்று நாங்கள் ஆள்காட்டிகள் மாத்திரமே. நாங்கள் எங்களிடத்தில் பணம் கொடுக்க நாங்கள் அனுப்புவோம்னு சொல்ல போகிறதில்லை. இது ஜஸ்ட் டு ஸ்டிமுலேட் யூ டு கெட் கனெக்டட் டு த பிளேஸ் வேர் காட் பர்டன்ஸ் அ பர்டிகுலர் சர்ச். இங்கே இருக்கிற சபைகள் தனியாக நாளாவட்டத்தில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாராகிலும் ஒரு உதவி, அது இந்தியாவில் ஆகட்டும் இலங்கையில் ஆகட்டும், ஒரு ஊழியத்திற்கு ஒரு சபைக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லலாம், எங்கள் கலையன்ஸில் வந்து கேட்கலாம், இந்த ஆளுங்க ஒழுங்காக ஊழியம் செய்கிறாங்களா, இவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்னா பாதிய வாயில் போட்டுட்டு மீதிய ஊழியத்தில் போடுவாங்களா, இல்லைன்னா மீதிய ஊழியத்தில் போட்டுட்டு பாதிய என்கிற காரியத்தை நாங்கள் சொல்லுகிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். It's not a registered organization, brother சொன்னது போல it's not a registered organization as yet, but we want to register. ஏன்னா ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் என்று லேட்டர் ஆன் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை குறித்து நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. Until now it's not registered with any government or attached with that, but by the grace of God இன்றைக்கு இருக்கிற தலைமைத்துவத்திலேயோ அல்லது இதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறவர்களுக்கு அநேக தேசங்களோடும் அநேக காரியங்களோடும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறபடினால இப்போ திடீரென்று ஒருவர் வந்து சொல்கிறார், எனக்கு மாலத்தீவிலே கொடுத்த ஆண்டவர் நான் ஜபிக்கும் போது இந்த எங்கள் சபைக்கு மாலத்தீவை குறித்து எங்களுக்கு ஒரு பாரம் கொடுத்துருக்கிறார். அப்படி மாலத்தீவில் நாங்கள் என்ன செய்ய முடியும், அது ஒரு முஸ்லீம் நாடு, அங்கே பைபிள் தூக்கிட்டு போனாலே அரெஸ்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே ஒரு மாலத்தீவு ஆளை பிடித்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் எங்கள் சபைக்கு அது ஒரு பாரம் இருக்கிறது. எங்கள் சபையிலே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த ஒரு பெண் இருக்கிறாள். அவள் போய் அங்கே வேலை செய்ய போகிறாள்.
இருக்கிறாள். அவளை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், நாங்கள் உங்களுக்கு மாலத்தீவில் ஊழியம் செய்து அதற்கான உங்களுக்கு பாதுகாப்பையும் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பையும் உண்டாக்கத்தக்கதான ஆட்களை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு இந்த அலையன்ஸ் உதவி செய்யும். டைரக்டிங் எ சர்ச், இது தனிப்பட்ட மனிதர்களை அல்ல. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும். முதல் அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். மறுபடியும் அதை உங்களுக்கு கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். முதல் பகுதியில் சால தமிழ் சபைகள், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல்ஸ். we are not going to touch individuals, we are touch the churches. That is why it's called தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ். ஒவ்வொருத்தராக நீங்கள் தனியாக பிரதர் நான் ஒரு 100 பவுண்டு கொடுக்குறேன் நீங்கள் செய்யுங்கன்னா நாங்களும் மறுபடியும் தென் அகைன் we become an organization which we don't want to do it. உங்கள் சபையாக சேர்ந்து செய்யும்போது நாங்கள் பிரதர் ராஜேஷ் இஸ் a traveler, world traveler, he travels and he is connected with a lot of people. I am a world traveler. Brother Abraham is a world traveler and brother Pastor Larvin is a world traveler. He knows a lot of people in different countries. ஒருவேளை நாங்கள் ஒருத்தர் கதை வச்சலாம், இந்த நாட்டில் உங்களுக்கு யாரையா தெரியுமானா, அல்லது தெரிந்த மக்கள் மூலம் உங்களை கனெக்ட் பண்ணுகிறதான ஒரு இடத்துல கர்த்தரை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவ்வளோதான். I want to add to what first question David கேட்டது. அவங்க கேட்டது வந்து இந்த ஸ்தல சபைகள், ஏன்னா அந்த விஷன் சொல்லும்போது ஸ்தல தமிழ் சபைகள் உலக தரிசனத்தை பற்று. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தரிசனம், இந்த உலக தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக தெரிஞ்ச வசனம். When the Holy Spirit comes upon you, you shall be a witness in Jerusalem, Judea, Samaria and to the ends of the earth. நம்மளுடைய ஜெருசலேம் நம்ம இருக்கக்கூடிய பகுதி. இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இங்கே ஹேரோவில் இருக்கோம், இது எங்களுடைய எருசலேம். இது விட்டு ஜுடியா, மேபி கிராய்டன் இல்லை பர்மிங்ஹாம், இந்த மாதிரி காரியங்கள் வெளியே போகும்போது அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நிறைய குழப்பங்கள். ஏன்னா நீங்கள் சபைகளோட, நான் அண்ணங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த காரியங்களை குறித்து நான் ரொம்ப ஆழமாக இதை குறித்து சிந்தித்தோம். ஏன்னா இன்றைக்கு சபைகளில் வந்து ஒரு தரிசனம் என்கிறது வந்து உள்ளான தரிசனமாக ஆயிடுது, இன்டர்னல் விஷன். இப்போ சபை வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க, 30 பேர் வந்தாச்சு, சரி இனி நம்ம 100 பேர் வந்தாச்சு, ஒரு கட்டடம் கட்டுவோம், இல்லை ஒரு பில்டிங் வாங்குவோம். சரி, பில்டிங் வாங்கினது என்ன செய்வீங்க, பில்டிங்கை டெக்கரேட் பண்ணுவோம், ஓகே. அடுத்து ஸ்க்ரீன் போடுவோம், ஓகே. இது எல்சிடி வந்துருச்சு, இப்போ வேறு ஸ்க்ரீன் வாங்கு. அடுத்து என்ன வாங்குவோம், இது போடுவோம், ஏர் கண்டிஷன் பண்ணுவோம். என்ன உங்கள் விஷன் முழுவதும் என்ன ஆயிடுதுன்னா உங்களுடைய தரிசனமாக போயிருதே ஒழிய அழிந்து போகிற ஆத்மாவை குறித்தோ ஆண்டவருடைய வருகையை குறித்தோ இல்லாமல் உங்களுடைய தரிசனம் முழுவதும் உங்களை குறித்தும் உங்கள் சபையை குறித்தும் உங்களுடைய ராஜ்யத்தை போய் கடைசியில் எங்கே போயிடறாங்க, ஆரம்பித்தவங்க கடைசியில் எங்கே போயிடறாங்க, அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டி விடுகிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா தரிசனம் இல்லாததான். நீதிமொழிகள் 29:18 சொல்லுவோம், தரிசனம் இல்லைன்னா மக்கள் அழிந்து போவாங்க. ஸோ இப்போ இது என்னத்துக்காக நம்ம தரிசனம் கொடுக்குறோன்னா, இப்போ ஒரு சேலஞ்சு கேட்டீங்க, பர்மாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் பர்மாவுக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமா 2000 2003 ஒரு 4 முறை போயிருக்கேன். எனக்கே தெரியாது அவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கரிசனை வரும்போது நம்ம அந்த ஊருக்காக நம்ம ஜெபிக்க முடியும், அந்த காரியங்களை செய்ய முடியும். அதுக்காக நீங்கள் செய்கிற காரியங்களை வந்து தடைபடாது. உங்களுக்கு என்னைக்கு ஒரு தரிசனம் வந்ததுன்னா, when you have a vision, there is a provision attached with that from God. பணம் ஒரு தடையே கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு அழைத்த அழைப்பை செய்வதற்கு பணம் ஒரு தடையே கிடையாது. உங்களுக்கு தரிசனம் இருந்தால் அதற்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார், அதற்கான சரியான மக்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. உங்களுடைய தரிசனங்களையோ இதை வந்து தடை செய்வதற்காகவோ இல்லை உங்களுடைய இப்போ நீங்கள் போய் கொண்டு இருக்கிற ஓட்டத்தில் வந்து அதற்கு வந்து என்றைக்குமே தடை பண்ணுவதோ இல்லை அதில் ஒரு இதை கொண்டு வருவதோ கடினத்தை கொண்டு வருவதோ இல்லை. உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி உங்கள் மக்களை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ இலங்கையில் தான் நீங்கள் அழிந்து போகிற மக்கள் இது போகிற போகிறீங்க, இங்கே பாரு இன்னும் அழிந்து போகிற மக்கள் இருக்காங்க, நம்ம இன்னைக்கு இருக்கோம், அவங்களையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியதாக இது ஒரு அமைப்பாக மாறும். நீங்கள் இந்த நியாயமர்களை சொன்ன மாதிரி
தற்சமயம் உங்கள்கிட்ட அப்படி எந்தெந்த தேசங்கள் என்னென்ன தேவைகள் இருக்குது, எப்படி அப்படி ஒரு இது இருக்கு, அதைத்தான் நான் பார்க்கலாமா? 250 தேசத்துக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நாங்கள் நீங்கள் அதுக்கு முன்னால் ஜோம் பண்ணி எங்களை எந்த தேசத்துக்குன்னு சொன்னாதான் நாங்கள் சொல்ல முடியும். 250 கொடுத்தா எல்லாரும் பைத்தியம் பிடிச்சிடும், எல்லாருக்கும் டைம் இல்லை. அதனால you pray and get connected with God so that God can drive your attention to some particular country. அப்போ நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களோடு கூட சொல்றது. ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப கட்டைல் பண்ணி நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா 150 கண்ட்ரிஸுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு நமக்கு வேற மாதிரி நம்ம கொண்டு போயிடும். ஆனால் இது வந்துட்டு நம்ம ஆண்டவர் லீட் பண்ணி சில தமிழ் மக்கள் நமக்கு அதில் கனெக்ட் பண்ணலான்ற ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் வந்ததுனால அந்த ஒரு கண்ட்ரி அல்ல வந்து ஒரு 7 கண்ட்ரியை சார்க் கண்ட்ரி இது பண்ணி அதோட சேர்ந்து இந்த மியான்மரையும் சேர்த்து சொல்றதுக்கு இது பண்ணோம். நான் 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். போன வருஷம் ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து இந்த அலையன்ஸ் உருவாக ஆண்டவர் உதவி செய்யும் போது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் ரொம்ப காலம் ஐரோப்பாவில் தமிழ் மக்கள் மத்தியில் கூட ஊழியம் செய்கிறேன். நான் ஸ்விஸில் இருக்கிறனால ஸ்விஸ் மக்களுக்கும் ஊழியம் செய்கிறேன். ஐயா அவர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய மிஷன் பாரம், அவங்களுடைய சபை நடத்துகிற சில காரியங்களை சபையுடைய தலைவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் என்ன ஒரு 5 வயசு தான் அவரை காட்டில் சின்னவங்க, ஆனால் ஊழியத்தில் அவங்க பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. ரகசியங்கள் 2 நாள் பேசும்போது கூட புது ரகசியங்களை பேசி கொண்டிருக்கும் போது என்னுடைய பாரம் என்ன என்றால், ஐரோப்பாவில் நான் நினைக்கிறேன், நான் பைனியர் 89 பாஸ்டர் ஆக்கி அந்த காலத்தில் என் கீழே நிறைய பாஸ்டர் ஆகினவங்க இந்த ஐரோப்பாவில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அநேக சின்ன சபைகள் எழும்பி வரும்போது அநேக பேருக்கு நல்ல ரோல் மாடல் இல்லை. அதாவது சரியான தலைவர்களை பின்பற்றத்தக்கதாக சரியான தலைவர்கள் இல்லாதனால பயங்கர குழப்பம் சபைகளில். அதை சரிப்படுத்தணுன்றது ஒரு பாரம் எனக்கு. அப்போ எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியல. அப்போ அண்ணா அவங்க சொல்லும் போது இது என் மனசில் கிளிக் ஆச்சு. இது கட்டாயம் தேவனுடைய சித்தம் ஆகினால மிஷன் ஒரு விங், இன்னொரு விங் லீடர்ஸ் உருவாக்க வேண்டும். தலைவர்களை இப்பேற்பட்ட அலையன்ஸ் மூலமா, சர்ச் அலையன்ஸ் மூலமா இப்போ நீங்கள் கொஞ்சம் பாஸ்டர்கள் வந்திருக்கிறீங்க, சில பேர் சபைகளில் தலைவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல வழியில் நடக்க உங்கள் பின்னாலே நாளைக்கு வருகிறவர்கள் உங்களை காட்டில் மேலே போகத்தக்கதாக நல்ல ரோல் மாடலா உங்களை உருவாக்கணும். எனக்கு 61 வயசு ஆகுது. இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவர் என்னை வச்சிருப்பார் தெரியாது. நான் இந்தியாவில் பாஸ்டர் இல்லாமல் இங்கே தான் கூட பாஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆகினால தமிழ் பிள்ளைகள் மத்தியில் நான் 25 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். அப்போ எல்லா பிள்ளைகளும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆகினால் நான் என்னுடைய பாரம் தமிழ் தலைவர்களை சரியான முறையில் ஒருவேளை நேரடியாக அவங்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் டெலிவிஷன் மூலமாக அல்லது இந்த மாதிரி அலையன்ஸ் கூட்டங்களில் வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது சிலது உங்கள் உள்ளத்தில் ஆழமாக போகும். அது கட்டாயம் உங்களை ஒரு அழகான உருவத்தில் கொண்டு வந்து, இப்போது எனக்கே சில இன்றைக்கு பர்மா பற்றி கேள்விப்படும் போது நான் ரொம்ப சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பர்மா மறந்து போயிட்டு இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய சொந்தக்காரர் கூட ரங்கூனில் இருந்திருக்காங்க. அது இப்போ தான் 5 லட்சம் இருக்குது. அப்போ அதை போல எனக்கு அறியாத தமிழ் அநேக மக்கள் உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவில் இருக்காங்க நம்ம தமிழ் பிள்ளைகள், அநேக பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, அநேக தமிழ் பிள்ளைகள் யூரோப்பில் அநேக இடத்துல. நான் சொல்றது வெஸ்ட் சொல்லலை, நான் ஈஸ்ட் சொல்கிறேன். ரொம்ப ஏழ்மையான தமிழ் இது ஐரோப்பா நாடுகளில் தமிழ் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுகிறத சில நேரத்தில் நான் போய் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்டு அவங்களோட பார்க்கும் போது பரிதாப நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா இங்கே இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம். ஆகினால எனக்கு என்ன அவங்க சொன்னது போல இல்லைங்கையும் நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கு செய்ய வேண்டியது கர்த்தர் அந்தந்த சபைக்கு செய்து போட்டிருக்கிற பாரத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம். ஆனால் விசேஷமாக அண்ணன் மூலமாக ஐயா அவங்க பேசுறது மூலமாக கர்த்தர் நமக்கு சில வெளிப்பாடுகள் கொடுக்கும்போது புது காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டார். இந்த இடத்துக்கு இது செய்யும் சொல்லி மிஷினையும் நம்ம பார்க்க வேண்டும். நமக்கால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா இங்க இருக்கிறது ஐரோப்பாவில் ஒரு சபை அல்ல,
இப்பொழுது 1000 கணக்கில் வந்து விட்டது. ஒரு காலத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சுவிஸில் ஒரு சபை இருந்தது, ஜெர்மனியில் ஒரு சபை இருந்தது, இங்கிலாந்தில் ஒரு சபை, அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் வந்து ஆரம்பத்தில். ஆனால் இப்போ எனக்கே நம்ப முடியல, எவ்வளோ சபைகள் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், ஸ்தோத்திரம். ஆனால் அதை ஒரு சரியான ஒரு வழியில் கொண்டு போக வேண்டும், இல்லைன்னா பயங்கர கன்ஃபியூஷன். யார் தான் பாஸ்டர், சில பேர் சபையில் ஜனமே இல்லை, ஆனால் பாஸ்டர் இருக்கான். அப்படியான ஜனங்களை நான் சந்திக்கும் போது எனக்கு ஆச்சரியம், இப்போ இவர் யாருக்கு பாஸ்டர்? ஒருவேளை மனைவிக்கு பிள்ளைக்கு மாத்திரம் பாஸ்டர் இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி தலைவன் இருக்க வேண்டும், குழுவம் எப்படி இருக்க வேண்டும், இப்பேற்பட்ட பாரங்கள் தான் எனக்கு கூடுதலாக இருக்கும் போது அண்ணனுடைய மிஷனோட கூட சேரும் போது எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங், இன்னொரு எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங். இப்படியான ஒரு தேவ பிள்ளைகளோடு நான் சேரும் போது என்னுடைய அனாயிண்டிங் கூடுது, என்னுடைய தரிசனம் கூடுது. இப்போ அதனால தான் எனக்கு இந்த அலையன்ஸ் மீறில் ஒரு பெரிய ஒரு பாரம், ஒரு பெரிய சந்தோஷம். அதனால எந்த விதத்திலும் இந்த அலையன்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நானே பாஸ்டர் இருக்கிறபடியால் எந்த விதத்தில் மற்ற எந்த இதுக்கும் தடையா இல்லாமல் இருக்கும் என்பது எனக்கு 100% மனசுல நல்ல ஆழமாக தெரியுது. அதனால் இந்த அலையன்ஸ் யூரோப்புக்கு மாத்திரமல்ல, அவங்க சொன்னது போல இந்த 7 பிரிவுகளில் கட்டாயம் கத்த தமிழ் மக்களை இணையும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஜாயண்ட் மாதிரி. ஸ்லீப்பிங் ஜாயண்ட் என்ன, தூங்கி கொண்டிருக்கிற ராட்சதனை போல தமிழ் சபைகள் சரியான பாதையில் நாம் நடத்தணும்னா நமக்குள்ள இருக்கிற இந்த பயங்கர அனாயிண்டிங் ஃபோர்ஸ் இட் வில் சேஞ்ச். கூட என்னுடைய பாரம் அவங்க நினைக்கிற நீங்க சொல்லிட்டு இருந்தது போல ராஜேஷ், அவங்க நீங்களும் நானும் இலங்கை இந்தியாவிலிருந்து வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு மிஷனரி. நான் இங்கே வந்து இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்வது, நான் இந்தியாவில் படித்து வளர்ந்தவன், அமெரிக்காவில் படித்தேன் பைபிள் காலேஜ். அப்போ நான் யோசிப்பேன், ஏன்டவர் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு ஊழியமும் இல்லை, நான் வரும்போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தமிழ் மக்கள் மத்தியில். அப்போ எனக்கு விளங்கி கொள்ளாமல் ஆண்டவர்களை கோபம் பட்டு ரொம்ப காலம் ஊழியம் செய்யாமல் கொஞ்சம் சோர்ந்து கிடந்தேன். ஆனால் கத்தர் திருப்பி தரிசனம் கொடுக்கும்போது அடியான் மூலமாக அநேக பேர் கத்தர் எழுப்பி இருக்கிறார். அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வந்து வெறும் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, வெள்ளையர்களுக்கும் நான் பாஸ்டராக இருக்கிறேன். அவங்களே நிறைய பேர், இப்போ என்னுடைய தரிசனம் ஐரோப்பாவில் நம்ம மூலமாக ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகிறது. அதுக்காக கர்த்தர் உங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் எழும்ப வேண்டும், நம்ம கண்டு வெள்ளையர்கள் பொறாமை கொள்ள வேண்டும். இன்னொன்னு, அவன் எதை இழந்து விட்டான், அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினால அநேக பேர் இன்னைக்கு வெள்ளையர் நமக்கு முன்னால் பிச்சைக்காரனா இருக்கான். அநேக பேர் பரதாம நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன்? ஒரு நாளில் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தையை அவர்கள் இழந்து போய் தலகர்வம் வந்து இன்றைக்கு அவர்கள் பயங்கரமான வேதனையில் இருக்கிறார்கள். அவர்கள் எதை இழந்தாரோ அவன் வீட்டில் நம்ம வச்சிருக்காரு ஆண்டவர். அவங்க வாழ முடியாத வீடுகளில் நம்ம இருக்கிறோம். நம்ம நல்ல ராஜா போல கத்தர் வச்சு எதற்கு? இதை நாம் மறந்து விட்டால் நாம நாளைக்கு அதே கண்டிதியில் வருவோம். அதனால எஸ்தர் ராஜாத்திய போல இன்றைக்கு நம்ம கிடைத்திருக்கிற இந்த நல்ல நிலைமையை நாம் பயன்படுத்தி உலகத்துக்கு ஆண்டவர் எழுப்பது கொண்டு வந்த ஐரோப்பா நமக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் திரும்பி இங்க வந்திருக்கிறோம் இவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க. இதுதான் எனக்கு ஒரு பாதி பாரம். ஆகினால் இந்த அலையன்ஸ் உலக சுவிசேஷம், இரண்டாவது ஐரோப்பாவின் சுவிசேஷம், இதை நான் பாரமாக எடுத்துக்கொண்டு இந்த அலையன்ஸை முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுறேன். ஆகினால தேவப்பிள்ளைகள் இன்னும் வருங்க, இதில் எவ்வளோ பாஸ்டர்ஸ் இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. அடே எங்களுக்கு தெரியல, ஏன்னா நான் சில பேரோட கதைச்சு கொண்டு இருப்பேன், சொன்னாங்க எங்கள் சபையில் சொல்லலை பாஸ்டர், எங்களுக்கு இது தெரியல. நாங்கள் ஐயா ஏற்கனவே சொன்னார், நாங்கள் வந்து ஒரு ஃபேமஸாக இதை உருவாக்கவில்லை. ஆண்டவர் எந்தெந்த இருதயங்கள் சேர வேண்டுமோ, யாருக்கு இந்த மெசேஜ் வேணுமோ அவங்களுக்கு கொண்டு வர போகிறார். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்க, நீங்கள் இதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க. ஒரு அடுத்த வருஷம் ஜெர்மனிக்கு நீங்கள் வர போறீங்க, சில பேர் அமெரிக்காவுக்கு வரலாம். அது மாத்திரம் இல்லை, நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், இன்னொரு முறை இதை வச்சா நல்லா இருக்கும் லண்டனில். இன்னும் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் நடக்குமோ தெரியாது எனக்கு. இன்னொரு முறை நடந்தாலும் நல்லா இருக்கு. ஏனென்றால் இந்த பாஸ்டர்ஸ் நல்ல பிள்ளைகள் தெரியாமல் பள்ளங்களில் விழுகிறார், நிறைய தவறுகள் விடுகிறோம். அது என்ன நடக்கு தெரியுமா? நல்ல ஆவியில் அனலாக இருக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போய் பின்வாங்கி. இன்னொன்று, பெற்றோர்கள் நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனால் அது காணாது. அவருடைய பிள்ளைகள் இது சபைனா சபைக்கு வரமாட்டேன், இது எனக்கு ரொம்ப வேதனை. அதனால நாம் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும், லீடர்ஸை உருவாக்கணும். இது என்னுடைய பாரம். இந்த அலையன்ஸ் நான் நினைக்கிறேன் 50 வருஷத்துக்குள்ள ஐரோப்பாவில் ஆண்டவர் வர தாமதித்தா
நீங்கள் தலைவர் சின்ன இப்போ இருக்கிற வாலிப தலைவர்கள் எழும்பி ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்வார். அதான் என்னுடைய பாரம். அதனோடு கூட நான் இணைந்து இதுக்கு ஆமோதிக்கிறேன் இந்த அலையன்ஸ். நீங்கள் சொன்னீங்க இது வந்து சபைகளாக சேர்ந்து ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு பாரத்தை போட்டாரண்டா அதை உங்களோட கனெக்ட் பண்ணால் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். பட் சில தமிழர்கள் இந்த இங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் தமிழ் சர்ச்சுக்கு போகிறே இல்லை. இண்டிவிஜுவலாக லோக்கல் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போய் அதில் தங்களை இணைத்து செய்கிறார்கள். ஆனால் தமிழ் ஜனங்களை குறித்த ஆத்ம பாரம் உள்ளத்தில் இருக்கிறார்கள். அப்படியான ஆக்களுக்கு அலையன்ஸ் ஹவு வில் யூ கனெக்ட் அஸ் டு த பிகாஸ் எங்களோட பாரத்தை இண்டிவிஜுவல் ஆக்கள பாரத்தை நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய அப்படியான உங்களை அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் இது இட்ஸ் கிளியர்லி சேஸ் இது சர்ச்சஸ் அந்த ஒரு ஆர்கனைசேஷனாக தான் வி கேன் அப்ரோச் யூ. பட் எங்களுக்கு இண்டிவிஜுவலாக எங்களுக்கு இருக்கிற ஆத்ம பாரத்தை இல்லை நாங்கள் ஜெனியூன் கொஸ்டின் அண்ட் ஜெனியூன் கன்சர்ன். இது ஒரு உண்மையான துவக்கம். ஐ நோ லக்கி ஃபார் மெனி இயர்ஸ். ஐ நோ வை ஷீ இஸ் நாட் வித் த தமிழ் சர்ச். தமிழ் சர்ச்சோடு கூட இருக்கக்கூடாதபடி என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டது, பிள்ளைகள் நிமித்தம், அவருடைய பக்தியின் நிமித்தம், காரியங்களுக்கு நிமித்தம். அது மாதிரி நாட் ஓன்லி லக்கி பட் so many people are there. It's a concern. பட் எனக்கு ஒரு சின்ன சஸ்பிஷன் இருந்ததுனால தான் நாங்கள் அதை சேர்க்கவில்லை. இண்டிவிஜுவலாக போட்டால் நாங்களே சேர்ந்து நாங்கள் ஒரு இண்டிவிஜுவலாகி ஒரு ஆர்கனைசேஷன் ஆகி இன்னொருவருக்கு போட்டியாக தெரிந்து விடுவோமோ. நாம் சபைகளை இணைக்கிறதற்கு முயற்சிக்கிறோம், சபைகளை இதில் இந்த தரிசனத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறோம். இண்டிவிஜுவல் எடுத்தோடனே அவங்க சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் இவங்க இண்டிவிஜுவல்லாம் சேர்த்து இப்படி பண்ணி தங்களுக்குன்னு ஒன்று உண்டாக்கி சபைகளுக்கு விரோதமாக மாறிவிடுவார்கள் என்று சபைகளுக்குள்ளே ஒரு சந்தேக உணர்வு வந்து விடுமோ என்கிற ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் உலகம் முழுவதும் இருக்கிறது WEF-ன்ட்டு, அதாவது வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்ன்ட்டு உலகம் முழுவதும் இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல் ஏஷியன் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப், அதே போல் இந்தியாவில் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் இதெல்லாம் இருக்கிறது. இந்தியாவில் EFIன்னு சொல்கிறார்கள், எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் ஆஃப் இந்தியா. இதில் ரெண்டு காரியமும் செய்யலாம். சபையாகவும் உறுப்பினராக ஆக முடியும், இண்டிவிஜுவலாகவும் உறுப்பினராக முடியும். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிறது என்னது, இந்த வருடாந்திர கூடுகை என்று சொல்கிறார்களே, அதை எல்லா இடத்துலையும் வைக்கிறதில்லை. இங்கே யூரோப்பாவை நாங்கள் ஒன்றாக்கி இருக்கிறது போல இந்த கூடுகையிலே பங்கு பெறுவதற்கு அந்த இண்டிவிஜுவல் ஒத்துக்கொள்ளும் போது அல்லது இந்த தரிசனத்தை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக இணையும் போது அதை குறித்து நாம் யோசிக்க முடியும். ஏனென்றால் ஏதோ காசை மட்டும் கொடுத்துவிட்டு நாங்கள் அதில் இணைந்திருக்கிறோம் என்பது அல்லாமல் இங்கே வருகிறது. பாஸ்டர் லாரின் அதை அழகாக போட்டார். இங்கே இந்த அலையன்ஸ் தலைவர்களையும் உருவாக்குகிறது, தரிசனத்தை உருவாக்குவதோடு கூட தலைவர்களையும் உருவாக்குறது. அதற்காக தான் இந்த பிரசங்கங்கள் அதற்காகவே செய்யப்படுகிறது. ஷேப்பிங் த லீடர்ஸ், அது ஒரு பெரிய பார்ட். ஸோ அப்போ அவர்கள் இப்படிப்பட்ட கூடுகையில் வரும்போது தான் அவர்களையும் நாங்கள் ஷேப் பண்ண முடியும். அவர்களை கொண்டு என்ன செய்வார், அவருடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட கூடுகைக்கு ஒரு வேளை 2 வருடமாகிலும் வந்தார்கள் என்றால் அதை யோசிக்கலாம் என்பது என்னுடைய